Hi friends, நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான முருங்கைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வீட்டில் சிம்பிளாக ஒரு ரசமோ இல்லை பருப்போ செஞ்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான முருங்கைக்காய் பொரியலை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் சீப்பாக கிடைக்கும் போது நிறைய வாங்கி இந்த பொரியலை செஞ்சுருங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் எங்கள் மாமியார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த முருங்கைக்காய் பொரியலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 5 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முருங்கைக்காய் பக்கமாகவே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டை தோலோடவே இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுறலாங்க. முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாங்க. முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 7 நிமிஷம் பக்கமாக மூடி வச்சுருந்தேன். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருந்தேன். முருங்கைக்காயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், முருங்கைக்காயெலாம் வெடித்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு முருங்கைக்காய் எடுத்து நம்ம டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிம்பிள் அண்ட் ஈஸியான முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடிங்க. நிறைய முருங்கைக்காய் வீட்டில் கிடைக்கும் போது இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்தோட இந்த முருங்கைக்காவை தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கும், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வெறும் பருப்போடெல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல சிம்பிளான இந்த முருங்கைக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. சுடு சுட சாதத்தோட அந்த தேங்காவோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த கொஜ்ஜு போட்டு சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.